என்னம்மா வானதி, ஏதோ பலத்த யோசனையில் வர மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. நீ எங்களை பற்றி தான் ஏதோ யோசிச்சுக்கிட்டு வரேன்னு தெரியுது. பரவாயில்லம்மா, எதுவாக இருந்தாலும் ஃப்ராங்காக சொல்லு. நான் எதுவும் தப்பாகவே எடுத்துக்க மாட்டேன். இல்லப்பா, என்னை விட்டிருந்தா நான் தனியாவே வீட்டுக்கு நடந்து போயிருந்திருப்பேன். எனக்காக நீங்க எதுக்கு அவ்வளோ தூரம் வந்து சிரமப்படணும்? ஏம்மா, நான் உங்கள் வீட்டுக்கு வரக்கூடாதாண்ணா? ஐயோ, நான் அப்படி சொல்ல வரலப்பா. என்னால உங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத அலைச்சல்னு தான் கேட்குறேன். இதில் என்னம்மா அலைச்சல் இருக்கு? எங்களை தேடி வந்த உன்னை பத்திரமா திருப்பி கொண்டு போய் வீட்டில் சேர்க்க வேண்டியது எங்களுடைய கடமை இல்லையா? நான் வந்ததுக்கு எப்படி சொல்றிய? இந்த ஆஃபீஸ் சம்பந்தமான வேலை இல்லைன்னா உன் அத்தையும் சேர்ந்து நம்ம கூட வந்திருப்பா. அது என்னமோ தெரியல வானதி, அவளுக்கு உன் மேல அப்படி ஒரு பாசம். எனக்கு தெரிஞ்ச ராஜேஸ்வரி அவ்வளோ சீக்கிரமா யாரையும் நம்புறதோ, அவ்வளோ சுலபமா யாருக்கிட்டையும் பழகினதே கிடையாது. ஆனா அவள் உன் மேல வச்சிருக்கிறது கண்மூடித்தனமான நம்பிக்கை. அது என்னமோ தெரியல வானதி, ஆரம்பத்துல இருந்து நீ அவளை பார்த்தது பேசுனதுல இருந்து அவளுக்காக செஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இன்னைக்கு கூட பாரு, நீ எப்பவும் போல எல்லாருக்கும் சமைச்ச மாதிரி தானே சமைச்சு எடுத்துட்டு வந்த. ஆனா அதுல கூட உப்பு காரன்னு நாங்கள் எதை எந்தெந்த அளவுக்கு எடுப்போமோ கூட குறையில்லாம அது அப்படியே இருந்ததுமா. நீ எதாச்சும் ஏதாவது செஞ்சா கூட அது எங்களுக்கு ஏற்ற மாதிரி அமைஞ்சு போயிடுது. பொதுவா நல்ல மனசு இருக்கிறவங்களுக்கு தான் நல்ல கைப்பக்குவம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அது உன் விஷயத்துல உண்மையாயிருச்சு வானதி. இதை பாருமா, இன்னைக்கு நான் சொல்றேன், எழுதி வச்சுக்க. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் சமையலுக்காகவே உன் புருஷன் உன்னை சுத்தி சுத்தி வரப்போறான் பாரு. இது கண்டிப்பா நடக்கதான் போகுது. ஒரு வேலைக்கு அனுப்புனா எவ்வளவு நேரம் போனமா வந்தமான்னு இல்லாம என்னதான் பண்ணுவா? நீ உட்கார், நான் இதை வச்சுட்டு வந்துடுறேன். ஏங்க, இதோ இருக்கிற சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்கு உங்களுக்கு இவ்வளவு நேரமா? நீங்க ஒவ்வொரு வேலையும் இப்படி ஆடியா செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எப்ப எல்லா வேலையும் செஞ்சு முடிக்கிறது? என்ன அமுதா, நாங்க என்ன வேணும்னா லேட்டா வந்தோம்? நாளைக்கு முகூர்த்த நாளுங்கிறதுனால சந்தையில ஏகப்பட்ட கூட்டம். நாங்களே பழம்லாம் கிடைக்குமா கிடைக்காதாங்கிற பயத்துல தான் எப்படியோ முட்டி மோதி வாங்கிட்டு வந்தோம். சரி சம்பந்தி, உங்க கையால உங்க மருமகளுக்கு திருநீர் பூசி விடுங்க. பூசி விடுங்க சம்பந்தி. ஆர்த்தி இன்னைக்கு மட்டும்தான் எங்க வீட்டு பொண்ணு. நாளைக்கு நிச்சயதார்த்தமாகி உங்க வீட்டுக்கு வந்துட்டா உங்க வீட்டு மருமக. அவளை நீங்க நல்லா பாத்துக்கணும் சம்பந்தி. சம்பந்தி, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், ஒரு நிமிஷம் வாங்க. ஓகே மேனேஜர், நான் இது வரைக்கும் அப்லோட் பண்ண ஃபைல்ஸை மட்டும் நீங்க ஃபர்தரா மூவ் பண்ணிடுங்க. மற்ற ஃபைல்ஸ் எல்லாம் சென்னை வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாளைக்கு என் பையனோட நிச்சயதார்த்தம் இருக்கிறதால ஒஃபிஷியலா நாளைக்கு எந்த காலும் அட்டென்ட் பண்ண மாட்டேன். எதுவா இருந்தாலும் நாளைக்கு ஃபங்க்ஷன்லாம் முடிஞ்சு ரிலாக்ஸ் ஆயிட்டு கால் பண்றேன். ஓகே? என்னங்க? நான் ஒருத்தி இங்க இருக்கிறது கூட கவனிக்காம நீங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கீங்க. வானத்திய பத்திரமா வீட்டுல கொண்டு போய் சேர்த்துட்டீங்கல்ல? சேர்த்தாச்சுமா. என்ன சொன்னாங்க சம்பந்தி வீட்டுல? இப்பவே மருமக மேல இவ்ளோ அக்கறை எடுத்துக்கிறீங்களேன்னு
கிண்டல் பண்ணிருப்பாங்களே. ஆமா ராஜு. என்னங்க பண்றது? வானதி விஷயத்துல நமக்கு பொறுப்பும் அக்கறையும் கொஞ்சம் அதிகமாவே இருக்கு இல்லையா? ஆர்த்தியோட மாமா கிளம்பிட்டாரான்னு கேட்டேன். ஆ, அவரு அப்பவே போயிட்டாருமா. சரிப்பா, உங்களுக்கு நான் தோசை சுட்டு வச்சிருக்கேன், வாங்க சாப்பிடலாம். இல்லம்மா, எனக்கு பசி இல்ல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேம்மா. அப்பா, மதியமே நீங்க சரியா சாப்பிடலன்னு அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க. அட்லீஸ்ட் இப்பயாச்சும் வயிறார சாப்பிட்டு கொஞ்சம் படுங்கப்பா. பசிக்கும் போது நானே எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிறேம்மா. நாளைக்கு நிச்சயதார்த்தம்ல, நீ போய் படுமா. என்னன்னு தெரியலப்பா, எனக்கு இன்னைக்கு தூக்கமே வரல. ஏம்மா? அதான் தெரியலன்னு சொல்றேனேப்பா. ஒருவேளை மனசு நிறைய சந்தோஷம் நிறைஞ்சிருக்கதாலேயோ என்னவோ. எத்தனை வருஷம் கழிச்சு நம்ம வீட்ல ஒரு விசேஷம் நடக்குதுல்லப்பா. இன்னும் கொஞ்ச நாள்ல ஆர்த்தி அவ புருஷன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நம்ம வீடே வெறிச்சோடி போன மாதிரி ஆயிடும். அப்புறம் இங்க நான், நீங்க, அம்மா மட்டும்தான். இப்பதான் ஆர்த்திய சின்ன குழந்தையா என் கையில தூக்குன மாதிரி இருக்கு. பார்த்தா அதுக்குள்ள வருஷம் ஓடிடுச்சு. இத்தனை நாளா கூடவே இருந்து பாத்துக்கிட்ட ஒரு பொண்ண காலத்துக்கும் நம்பிக்கையான ஒருத்தங்கிட்ட புடிச்சு கொடுக்கறதுங்கிறது பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய கடமை இல்லப்பா. அப்படி பாக்குறப்போ ஒரு அப்பாவா உங்க கடமைய நீங்க ரொம்ப நல்லா செஞ்சிருக்கீங்க. ஆர்த்திக்கு நீங்க பாத்திருக்கிறது ரொம்ப நல்ல இடம்பா. இன்னும் சொல்ல போனா அவளுக்கு ரொம்ப பொருத்தமான இடம். நீங்க அவளுக்கு ரொம்ப ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்திருக்கீங்கப்பா. ஆ, என்னப்பா, நான் சொல்றதுக்கு எதுவும் பதில் பேசாம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க? எல்லாம் ஒரு பயந்தாம்மா. பயமா? எதுக்குப்பா? நான் நினைச்ச மாதிரி நாளைக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ல, அந்த ஒரு பதட்டம் தாம்மா. அதெல்லாம் ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா. உங்க நல்ல மனசுக்கு நீங்க நினைக்கிறது எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும். அதேதாம்மா உனக்கு. உன்னோட நல்ல மனசுக்கு உனக்கு எந்த குறையும் வராதுமா. உனக்கு எப்ப எதை செஞ்சா சரியா இருக்கும்னு அப்பாவுக்கு தெரியும். நான் பாத்துக்கிறேன் எல்லாத்தையும். நான் எடுக்கிற முடிவுக்கெல்லாம் நீ எனக்கு துணையா இருந்தன்னா அதுவே அப்பாவுக்கு போதுமா. எல்லாத்துக்கும் துணையா நான் இருக்கேன்ப்பா உங்க கூட. நீங்க கண்டதையும் போட்டு யோசிக்காதீங்க, சரியா? நாளைக்கு விடியும் போது நல்லபடியா அமையும்.